welcome to Vibrak Max. Today my topic 10th public question paper ல ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். ஓகேவா? என்ன क्वेश्चंस பார்க்க போறோம்னா 5 மார்க் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். அதுல ஒரு கம்பல்சரி क्वेश्चंस கேட்டிருக்காங்களா 42ங்கிறது கம்பல்சரி क्वेश्चन. அந்த क्वेश्चन என்னன்னு சொல்லி பார்த்தறலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க? x - 1 the whole square plus x - 2 the whole square x - 3 the whole square is equal to 0. Find the natural roots of equation அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? natural roots of equation எந்த சாப்டரா இருக்கும்னா algebra chapter 3rd chapter தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த क्वेश्चंस எப்படி நம்ம சால்வ் அவுட் பண்ணலாம்னா இந்த ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் அவுட் பண்ணலாம். இந்த ஃபார்முலா மெத்தட்ல என்ன சொல்லிருக்காங்க? del is equal to p squared minus 4ac. இந்த ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ணலாம், இந்த ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த क्वेश्चनக்கு வந்து இந்த ஃபார்முலா மெத்தட் ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஒன்று கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன்ல இருந்து a b c ன்னு எடுத்துட்டு நம்ம இந்த ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப இந்த ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணனும்னா டெல்ங்கிறது கிரேட்டர் தெனா இருக்கும்போது ரியல் வந்து என்னவா இருக்கும்? கிரேட்டர் தென் எதுக்கு கிரேட்டர் தெனா இருக்குது? 0. ஓகேவா? டெல்ங்கிறது கிரேட்டர் தெனா இருக்கு, 0ங்கிறது லெஸ் தெனா இருக்கு. இப்படி இருக்கும்போது ரியல் ரூட் வந்து நாட் ஈக்குவல் டு ரூட்டா இருக்கும். அதே மாதிரி டெல் வந்து லெஸ் தென் 0வா இருக்கும்போது நோ ரியல் ரூட், நம்மளுக்கு ரியல் ரூட்டே கிடைக்காது. அப்போ டெல் இஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கும்போது இது வந்து என்னவா இருக்கும்? ரியலா இருக்கும், அது ஈக்குவல் ரூட்டா கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த ஃபார்முலா மெத்தட்ல யூஸ் பண்ணி நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ வந்து எப்படி இதை வந்து சால்வ் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இதில் வந்து என்ன மாதிரி ஃபார்முலா இருக்குன்னு பார்க்கலாமா? எல்லாமே என்ன இருக்கு? x - 1 the whole square, x - 2 the whole square, அதுக்கப்புறம் x - 3 the whole square அப்படிங்கிற ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன ஃபார்முலால இருக்குன்னா a - b the whole square ஃபார்முலால இருக்கா? அப்போ இந்த ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாமா? a minus b the whole square is equal to a square plus b square minus 2ac. இந்த மாதிரி மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டு நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? அப்போ x - 1 the whole square இங்க என்ன எப்படி எழுதிக்கலாம்னா இது மாதிரி எலாபரேஷன் பண்ணிக்கலாமா? a square இங்க என்ன இருக்கு? இது a ன்னு எடுத்துக்கலாம், இது b ன்னு எடுத்துக்கலாம். aங்கிறது என்னது இந்த இடத்துல? x square minus plus இங்க வந்து என்ன இருக்கு? b square இருக்கா? b square என்னது? 1 square. நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் 2 into a என்ன இருக்குது? x இருக்கா? b என்ன இருக்குது? 1 இருக்கா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. செகண்ட் வந்து அதே மாதிரி மெத்தட்ல எழுதிக்கலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? x square plus 2 square minus 2 into aங்கிறது என்னது? x, bங்கிறது என்னது? 2. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? பிளஸ் அதேதான் x square plus 3 square minus 2 into aங்கிறது என்னது? x, bங்கிறது 3. மாதிரி எல்லாத்தையும் எழுதி முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா is equal to 0 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். x ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் வரும். அப்போ 2x 1 இருக்கா? இதை அப்படியே பெருக்கிக்கலாமா? 2x 1ஆல பெருக்குனா 2x பிளஸ் நெக்ஸ்ட் என்ன வரும்? x ஸ்கொயர் 2 ஸ்கொயர் என்ன வரும்? 4 மைனஸ் இங்கே 2 இருக்கு, x இருக்கு, இங்கே 2 இருக்கு. 2 2 மல்டிப்ளை பண்ணா 4 வரும். அப்போ x ஓட பண்ணா 4x கிடைக்குமா? நெக்ஸ்ட் பிளஸ் இந்த இடத்துல x ஸ்கொயர் இருக்கு, அப்படியே x ஸ்கொயர் போட்டாச்சு. 3 ஸ்கொயர் 3 வந்து ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? 3 3s are 9. நெக்ஸ்ட் மைனஸ் 2x 3 இருக்கு, முதல்ல 3 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 3 2s are 6, 6x is equal to 0. இது ஒரு பெரிய சமன்பாடு மாதிரி நமக்கு கிடைக்குதா? இதை வந்து என்ன பண்ணலாம்? இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் எத்தனை எக்ஸ் ஸ்கொயர் இருக்கோ அத்தனை எக்ஸ் ஸ்கொயர் நம்ம கூட்டி போட்டுடலாமா? எத்தனை எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு? இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு. மொத்தம் 3x ஸ்கொயர் இருக்குதா? நெக்ஸ்ட் எக்ஸ் இருக்கா? எக்ஸ் எல்லாம் வந்து ஒரு நம்ம கூட்டிடலாமா? எக்ஸ் இங்கே இருக்கு 2x இருக்கு, இங்கே ஒரு 4x இருக்கு, இங்கே 6x இருக்கு. இதில் வந்து எல்லாமே மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ்ங்கிற குறியை மட்டும் போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இது எல்லாத்தையும் கூட்டி போட்டுடலாமா? அப்போ 4 2 6 எவ்வளோ? 12x கிடச்சிருக்கா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? நம்பர்லாம் ஒரு பக்கத்து கூட்டிடலாமா? ப்ளஸ் 1 இருக்கு, 4 இங்கே இருக்குது, இங்கே வந்து ஒரு 9 இருக்குது. இப்போ 9 4 13 13 1 14.
14 is equal to 0. இது ஒரு சமன்பாடு மாதிரி கிடைச்சிருச்சா? நான் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், சமன்பாடு மாதிரி இருந்துச்சுன்னா சமன்பாடு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாமா? அப்போ டெல்லுங்கிற ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கோன்னா டெல் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்முலா டெல் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ டெல் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இங்கே பி ஸ்கொயருங்கிறது என்ன இருக்குது இந்த இடத்துல? இதை ஏன்னு எடுத்துக்கலாம், இது பி, இது சி. ஓகேவா? அப்போ பி ஸ்கொயர் என்ன இருக்கு நமக்கு? மைனஸ் 12 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ அப்படிங்கிறது என்ன இருக்கு? 3 இருக்கா? சிங்கிறது என்ன இருக்கு? வேல்யூ 14 இஸ் ஈக்குவல் டு 0. வேல்யூ என்ன? 12 ஸ்கொயர் 144 கிடைக்குமா? அதுக்கப்புறம் 14ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 14ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? நம்ம பண்ணதுக்கு 2 மீதி 1 1 3 1 4 42 கிடைச்சிருக்கா? 42ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 42ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 4 2 8 4 16 கிடைக்குமா? 168 கிடைக்குமா? 168லேருந்து 144 கழிச்சு நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 168 144 கிடைக்குதா? அப்போது நமக்கு 8லேருந்து 4 போச்சுன்னா மீதி 4 கிடைக்கும். 6லேருந்து 4 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? மீதி 2 கிடைக்குமா? அப்போ என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? -24. ஏன் மைனஸ் போட்டேன்னா இதுதான் பெரிய நம்பர், அதனால் மைனஸ் போட்டிருக்கேன். அப்போது டெல்லுங்கிறது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? மைனஸுங்கிற, அதாவது நெகட்டிவ் ரூட்டில் கிடைச்சிருக்கு. நமக்கு ரியல் ரூட்டாக கிடச்சிச்சின்னா ப்ளஸில் கிடச்சிச்சின்னா கிரேட்டர் தென்னு போடலாம். மைனஸில் இருக்கிறதுனால நம்ம என்னன்னு போடலாம்? டெல் லெஸ் தென் 0 அப்படின்னா என்னப்பா? நோ ரியல் ரூட். Thank you for all.